ஹாய் குட்டீஸ். ஆச்சி இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையனுக்கு ஒரு டாக் வளர்க்கணும், ஒரு குட்டி பப்பி டாக் வளர்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால என்ன செய்கிறான்னா, போய் அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் எனக்கு ஒரு பப்பி டாக் வாங்கணும், ஒரு குட்டி பப்பி வேணும் எனக்கு விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பாவும் சரிப்பா ஓகேன்னு சொல்லிட்டு மணி கொடுக்குறாரு. போய் நீ உனக்கு பிடிச்ச பப்பி டாகை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மணி கொடுத்து அனுப்புறாரு. அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறாரு, அவங்க ஸ்ட்ரீட்லேயே கார்னரில் ஒரு பெரிய பெட் ஷாப் இருக்குது, அதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்குற ஒரு பெரிய கடை இருக்குது. அங்கே போய் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் போகிறார். கடைக்குள்ளே போனால் அழகழகான பப்பி டாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேஜிக்குள்ளேயும் அழகழகான பப்பி டாக்ஸாக இருக்குது. உடனே இவனுக்கு ரொம்ப ஆசையாக வந்துடுது. எல்லாம் வாலாட்டிட்டு கிங்காமே கத்திட்டு அது ரொம்ப செல்லம் கொஞ்சிட்டு அப்படி அது குட்டி பையன்ட்டு எல்லாம் வாலாட்டிகிட்டே இருக்குதுங்க. ஒவ்வொரு கேஜுக்குள்ளேயும் ஒவ்வொரு அழகழகான பப்பி டாக். உடனே இந்த குட்டி பையன் ஆசைப்பட்டு அந்த கடை ஓனர்கிட்ட கடைக்கார்ட்ட கேட்குறான், இதெல்லாம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, நீ எந்த பப்பி டாக்னாலும் எடுத்துக்கோ, எல்லாமே 500 தான், நீ எந்த டாக் வேணாலும் எடுத்துக்கோ, எல்லாம் 500 rupees அப்படின்றார். உடனே சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகிறோம். எல்லா பப்பி டாகும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. பார்த்துட்டே போகும்போது ஒரு கேஜுக்குள்ளே போனால் ஒரு குட்டி பப்பி இருக்கான். உடனே இதை திறந்துட்டு உடனே குட்டி பப்பி கையில் எடுத்துட்டான். அதை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு அந்த குட்டி பையனுக்கு. உடனே தூக்கி முத்தம் கொடுத்துட்டு அந்த கடை ஓனர்கிட்ட போய் வர்றான். சார், இந்த குட்டி பப்பியை நான் வாங்கிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த குட்டி பப்பியை பார்த்தோன்னா அந்த கடைக்காரர் சொல்கிறார், இதெல்லாம் சேல் பண்ணுறதுக்குலாம் கிடையாது, இதை நீ வச்சிருப்பா, கேஜுக்குள்ளே வச்சிரு, இதெல்லாம் நான் சேல் பண்ண மாட்டேன், விற்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு இந்த நாய்க்குட்டி தான் வேணும், இந்த அங்கே 500 பிடிங்கன்னு சொல்லிட்டு 500 அந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டு இந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போகிறான். உடனே கடைக்காரர் தம்பி ஒரு நிமிஷம் நில்லு, இவ்வளோ அழகான நாய்க்குட்டிலாம் இருக்கும்போது இந்த கால் உடஞ்சி போன நாய்க்குட்டி எதுக்கு நீ தூக்கிட்டு போற அப்படின்றார். ஏன்னா அந்த குட்டி பையன் கொண்டு போகிற நாய்க்குட்டிக்கு ஒரு கால் இல்லை. உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, எதுக்கு இவ்வளோ அழகான குட்டிலாம் இருக்கும்போது எதுக்கு கால் இல்லாத ஒரு நொண்டி நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த பையன் என்ன செய்கிறான், சிரிச்சுக்கிட்டே அவனோட பேண்ட் எடுத்து லெக்கை காமிக்கிறான், அவனோட காலை காமிக்கிறான். கடைக்காரர் பார்க்குறாரு, அந்த ஒரு லெக்கு ஃபுல்லாக அவனுக்கு மரக்கட்டையாக இருக்குது, வுட்டில் இருக்குது. அவன் லெக்கு வுட்டில் அவன் லெக்கை செஞ்சுருக்காங்க. உடனே சிரிச்சிட்டு போகிறான். அப்போ பார்த்த உடனே அந்த கடைக்காரருக்கு ரொம்ப அழுகையாக வருது. அடடா, காலு லெக்கு இல்லையே, அதனால தான் அந்த குட்டி பையன் இந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போகிறான் போல இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா இப்போ இல்லை நம்மகிட்ட கை 2 கால் கண்ணெல்லாம் இருக்குல்ல, நமக்கு அதனால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு லெக் இல்லாமையோ இல்லை ஐஸ் கண் இல்லாமையோ கை இல்லாமையோ இருக்கிறான்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு நிறைய அவங்களுக்கு பெயின் இருக்கும். இப்போ காலிலெல்லாம் வைங்களேன், அவங்களால வேகமாக ஓட முடியாது, நடக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட முடியாது, கஷ்டம், கொஞ்சம் சிரமம். அந்த பெயின் எல்லாம் அந்த பையனுக்கு தெரியும் தானே. அந்த குட்டி பையனுக்கு தனக்கு லெக் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அந்த குட்டி பையனுக்கு தெரியும். அதனால தான் அவன் அந்த கால் இல்லாத ஒரு நொண்டி நாய்க்குட்டியை அந்த பையன் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா அவனோட பெயின், அந்த நாய்க்குட்டிக்கு எவ்வளோ பெயின் இருக்குன்னு இந்த குட்டி பையனுக்கும் தெரியும். அதனால தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவர் இந்த பப்பி நாய்க்குட்டியை ரொம்ப செல்லமாக வளர்க்குறாரு. யார்? இந்த குட்டி பையன். சரியா? இது ஒரு குட்டி கதை. ஆச்சி உங்களுக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன். ஓகே.